கேரள மாநிலம் கண்ணூர் சிறையிலிருந்து தப்பிய பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஹர்ஷத்தை அவரது காதலியுடன் சேர்த்து காரைக்குடியில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கேரள சிறையிலிருந்து தப்பி காரைக்குடியில் பதுங்கியவர் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாரதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் அப்சரா. திருமணமான இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் காரைக்குடி கல்லூரி சாலையில் சாரா டாட்டூ என்ற பெயரில் பச்சை குத்தும் தொழில் செய்து வந்தார். இவர் கேரள மாநிலம் தலச்சேரியில் உள்ள டாட்டூ சென்டரில் படித்தவர். இவரது தாயார் கேரளாவைச் சேர்ந்தவர் என்பதால் அடிக்கடி கேரளாவுக்கு சென்று வந்தார். அப்போது கேரளாவில் பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஹர்ஷாத் என்பவருடன் அப்சராவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழக்கம் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தொலைபேசியிலும் நேரிலும் சந்தித்து பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் ஹர்ஷாத் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் LSD என்ற போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கினார். கேரள நீதிமன்றத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கேரள பள்ளிக்குன்னுவில் உள்ள கண்ணூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இதனால் அப்சரா சிறைச்சாலைக்கு சென்று அவரை அடிக்கடி சந்தித்து வந்தார். ஒரு கட்டத்தில் சிறையிலிருந்து தனது காதலனை தப்ப வைக்க அப்சரா முடிவு செய்துள்ளார். அதன்படி சிறைச்சாலைக்குள் யாருக்கும் தெரியாமல் போன் மற்றும் சிம் கார்டு ஒன்றை கொடுத்து அனுப்பியுள்ளார். அதன் மூலம் சிறையிலிருந்த ஹர்ஷாத்துடன் போன் மூலம் பேசி தப்பிக்கும் திட்டத்தை கூறியுள்ளார். அப்சரா போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி ஹர்ஷாத் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பி தலைமறைவானார். அவரது நண்பர் ரிஸ்வான் என்பவர் ஹர்ஷாத் பைக்கில் தப்பிச் செல்ல உதவியுள்ளார். ஹர்ஷாத் தப்பிய போது மத்திய சிறைச்சாலையில் பணியிலிருந்த சிறை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கேரள போலீசாருக்கு சவால் விடுக்கும் வகையில் தப்பிச் சென்றதால் தனிப்படை அமைத்த கேரள போலீசார் பல்வேறு மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஹர்ஷாத்தை பைக்கில் அழைத்துச் சென்ற அவரது நண்பர் ரிஸ்வானை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் ஹர்ஷாத்தின் காதலி அப்சரா குறித்த தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அப்சரா காரைக்குடியில் தங்கியிருப்பதும் அவரது காதலனை மறைத்து வைத்திருப்பதும் விசாரணையில் அம்பலமானது. உடனே காரைக்குடி விரைந்த கேரள போலீசார் காரைக்குடி ASP ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். அதன் பின் அதிரடியாக களத்தில் இறங்கிய காரைக்குடி போலீசார் அப்சராவை பிடித்து காரைக்குடி மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அப்போது ஹர்ஷாத் சில வாரங்களுக்கு முன்னதாகவே துபாய் தப்பிச் சென்று விட்டதாக அப்சரா கூறியுள்ளார். எப்படியும் பிடித்து விடலாம் என நம்பி வந்த கேரள போலீசார் அப்சராவின் வாக்குமூலத்தால் பெரும் ஏமாற்றமடைந்தனர். இருப்பினும் காரைக்குடி ASP ஸ்டாலினுக்கு அப்சராவின் வாக்குமூலத்தில் சற்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி அப்சராவை விடுவித்து வீட்டுக்கு செல்ல அனுமதித்தார். பிரச்சனை இதோடு முடிந்தது என அப்சராவும் வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பின் நள்ளிரவுக்கு மேல் 10 பேர் கொண்ட தனிப்படை போலீசாரை அப்சரா வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பி வைத்துள்ளார் ASP ஸ்டாலின். வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் அப்சராவின் வீட்டு மாடிக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டதில் ஆயுதத்துடன் ஹர்ஷாத் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. ஹர்ஷாத்தையும் அவரது காதலியையும் துப்பாக்கி முனையில் சரணடைய செய்து கைது செய்தனர். அதன் பின் இருவரையும் கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஹர்ஷாத் தப்பிவிட்டார் என நினைத்திருந்த கேரள போலீசார் அவர் சிக்கியதும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளாவின் பிரபல போதை கடத்தல் மன்னன் காரைக்குடியில் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.